விக்ரமாதித்தன் கதைகள் 35. இளவரசியின் புதிர். முன்கதை சுருக்கம். தன் முயற்சியில் சற்றும் தளராத மன்னன் விக்ரமாதித்தன் மீண்டும் ஒரு முறை பிணமரத்தில் உள்ள வேதாளத்தை இறக்கி தன் தோளில் சுமந்து வந்தான். அமைதி நிலவிய அந்த நள்ளிரவில் வேதாளம் ஒரு விசித்திரமான கதையை சொல்லத் தொடங்கியது. மன்னா, அறிவின் உண்மையான பரிணாமத்தை விளக்கும் ஒரு கதை இது. ஒரு முறை ஒரு நாட்டின் மன்னன் தனது ஒரே மகளுக்கு மனம் முடிக்க முடிவு செய்தான். இளவரசி பேரழகி, ஆனால் அவளுக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அறிவை சோதிக்கும் வகையில் அமைந்த ஒரு புதிரை விடுவித்து அதற்கு சரியான விடையை கூறும் ஒருவரையே நான் மனம் முடிப்பேன் என்று அறிவித்தாள். பல நாடுகளிலிருந்து இளவரசர்கள் வந்தனர். இளவரசி அவர்களிடம், என் தந்தை ஒரு முறை ஒரு புதிரான சூழ்நிலையை எனக்கு விவரித்தார். ஒருவர் ஒரு ஆடு, ஒரு புலி, ஒரு கட்டு புல் இவற்றை வைத்துக்கொண்டு ஆற்றை கடக்க வேண்டும். அவரிடம் இருக்கும் படகு சிறியது. அதில் அவரை தவிர ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டுமே ஏற்றிச் செல்ல முடியும். புலி இருந்தால் ஆட்டை தின்னும், ஆடு இருந்தால் புல்லை தின்னும். இவற்றுக்கு எந்த பாதிப்பும் வராமல் மூன்றையும் பத்திரமாக கரைக்கு கொண்டு சேர்ப்பது எப்படி என்றாள். வந்த பல இளவரசர்கள் குழம்பினர். ஒருவன், புலிக்கு கொழுப்பை ஊட்டி மயக்கலாம் என்றான். மற்றொருவன், மந்திரத்தால் இரண்டையும் பிரித்து வைக்கலாம் என்றான். ஆனால் அந்த நாட்டில் வசித்த ஒரு சாதாரண அறிவுடைய இளைஞன், முதலில் ஆட்டை மட்டும் எடுத்து செல்லுங்கள், பின் திரும்ப வந்து புல்லை கொண்டு செல்லுங்கள். ஆனால் திரும்ப வரும்போது ஆட்டை மீண்டும் எடுத்து வந்து கரையில் விடுங்கள். பின் புலியை கொண்டு சென்று புலியையும் புல்லையும் விட்டுவிட்டு மீண்டும் வந்து கடைசியாக ஆட்டை எடுத்து செல்லுங்கள் என்றான். மதியின் துணையோடு அவன் அந்த புதிரை நொடியில் தீர்த்தான். கதையை சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது, இப்போது சொல் மன்னா, அந்த இளைஞன் செய்த அந்த செயலில் இருந்த அறிவை விட அந்த புதிரை உருவாக்கிய இளவரசியின் அறிவு உயர்ந்ததா, அல்லது அதை தீர்த்த இளைஞனின் அறிவு உயர்ந்ததா? உண்மையை நீ அறிந்தும் சொல்லாமல் மௌனமாக இருந்தால் உன் தலை சிதறிவிடும் என்று எச்சரித்தது வேதாளம். விக்ரமாதித்தன் மௌனம் கலந்து, வேதாளமே, அந்த இளவரசி உலக அறிவை கொண்டு புதிரை உருவாக்கினாள். ஆனால் அந்த இளைஞன் தன் கண்முன்னே இருந்த சூழலை நுணுக்கமாக கவனித்து தர்க்க ரீதியாக சிந்தித்து அந்த சிக்கலை தீர்த்தான். ஒரு சிக்கலை உருவாக்குவதை விட அதை சிந்தித்து சீர் செய்யும் செயல்பாட்டு அறிவே, பிராக்டிகலிசம், மேலானது. எனவே அந்த இளைஞனின் அறிவே சிறந்தது என்றான். மன்னன் வாய் திறந்து பேசியதால் உடனே வேதாளம் அவனிடமிருந்து தப்பித்து விட்டு மீண்டும் பிணமரத்தில் ஏறி மறைந்து கொண்டது. மக்களை, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அல்லது பிடிக்கிறதுனாலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.